எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸ் லட்டுங்க. பேரிச்சம்பழம் அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணிட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா, நான் கொஞ்சம் அவல் கூட டோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே வறுத்துட்டு அந்த பேரிச்சம்பழத்தையும் மிக்சியில் அடிச்சுட்டு, மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, ஒரு க்ரஷ் பண்ணி இந்த நட்ஸுகளை எல்லாம் போட்டு நம்ம லட்டு மாதிரி பிடிக்கலாம். அப்படி வந்து 1/4 கிலோ ஸ்வீட் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 200 300 சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து 4 பீஸ் தான் வரும். இது ஒன்றுமே இல்லை, ஈஸியான வேலை. நட்ஸ் போட்டுட்டு நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து கிரைண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சுகர் ஆட் பண்ண வேண்டியது, அதிலே சுகர் டேஸ்ட் இருக்குது இல்லையா, அதனால் வந்து வேணால் ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்படி பிடிச்சிங்கன்னா நட்ஸ் லட்டு ஆச்சு. இதான் ஸ்வீட் ஸ்டாலில் நட்ஸ் லட்டுன்னு வைக்கிறாங்க. இது ஈஸி, உங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கலாங்க. இந்த நட்ஸ் லட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி. அடுத்தது நான் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோக்காக. வீடியோ டைமிங் வந்து 3 மினிட்ஸ் தானே. அடுத்தது வந்து சோயா 65. இது வந்து கார்ன்ஃப்ளவர் போடணும், அரிசி மாவு போடணும், அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. சோயா வந்து நீங்கள் எப்போ போல் சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் நீங்கள் மேலால் ஊற்றிட்டு அது கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அவ்வளோதான். இது வந்து சோயா 65. இப்போ இந்த நட்ஸ் லட்டு வந்து 2 லட்டும் இந்த சோயா 65ம் சாப்பிட்டாலே போதுங்க. ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஒரு 9:30 வரைக்கும் பசியாகாது. அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கி சாப்பிடல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். இதுலேயே எல்லாமே இருக்குது. இதை போய் நம்ம கடையில் வாங்கி நம்ம எவ்வளோ செலவு பண்ணி இதை வாங்குகிறோம்.